வாங்க 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 தம்பி தங்கைமாரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சோஃபியா நிகழ்ச்சியை காண வந்திருக்கின்ற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்யலாமா? பரிசுத்த தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை வாழ வைக்க நீர் உம்முடைய ஜீவனையே தந்தீர். ஆண்டவரை, எங்களை உயிர்ப்பிக்க உயிர்த்தெழுதலின் முதற் பலனாக நீர் ஆனீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளில் கூட வாழவே எனக்கு பிடிக்கல என்று நினைக்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்கு, தவறான எண்ணங்களோடு இருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்கு, உடைந்து போய் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு உம்முடைய ஜீவனை தந்த ஆண்டவரை, இன்றைக்கே உம்முடைய நம்பிக்கை உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே நீர் கொடுப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே நீர் புதிதான நம்பிக்கையை துளிர்விட செய்வீராக. நீரே கிருபையாக இறங்கி இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து புதிய நம்பிக்கையை தந்து புதிய வாழ்வை தந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறேன் பரமபிதாவே, ஆமென். இந்த மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கும் இரத்த காட்டேரிகளே, ஜடாமுனிகளே, அயோக்கியத்தனங்களை அளவில்லாமல் தாராளமாய் செய்யும் அக்கிரம ஆவிகளே, அநேக வாலிபர்களை சிற்றின்பங்களின் மூலம் கவர்ந்தெடுக்கும் எங்கள் இளைஞரணி செயலாளர் அவர்களே, எங்கள் பாசத்திற்குரிய தங்கத் தலைவன் தாரை தலைவன் லூசிபர் அவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த பிசாசுகளின் இளைஞரணி மாநாட்டிற்கு வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதும் எங்கள் இளைஞர்களின் நாயகன், இளைஞர்களின் இரத்தத்தை, அவர்களின் பலத்தை அவர்களே அறியாமல் உறிந்து கொண்டிருக்கும் இளைஞரணி செயலாளர் மதிப்பிற்குரிய சைத்தான் ஜண்டா அவர்கள் இளைஞர்கள் மத்தியில் செய்து வரப்படுகின்ற பணிகளை குறித்து சில வார்த்தைகள் பேசுவார்கள். மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து மாவட்ட செயலாளர்களே, குட்டி சாத்தான்களே, உங்களை போன்ற குட்டி சாத்தான்களின் உழைப்பால் தான் இன்று இந்த மாநாடு இவ்வளவு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நானும் உங்களைப் போல ஒரு குட்டி சாத்தானாக இருந்து இன்றைக்கு இளைஞர் அணி அளவுக்கு வளர்ந்திருக்கிறேன் என்றால் அதற்கு என்னுடைய உழைப்பு மாத்திரம் காரணமல்ல. என்னுடைய தலைவன் என்னை திட்டி திட்டி கொட்டி கொட்டி ஒவ்வொரு ஆத்மாவின் உயிரையும் எடுத்து வர அவர் எனக்கு கொடுத்த அந்த துணிச்சல் தான் காரணம். இன்று அவர் இல்லை என்றால் இன்று நான் இந்த இடத்தில் நின்றிருக்க முடியாது. இன்றைக்கு இளைஞர் அணி இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கடந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருவர் கையிலும் மொபைல் கிடையாது, செல்போன் என்றால் என்னவென்றே தெரியாது. ஆனால் இன்றைக்கு சட்டி போட்ட குழந்தை முதல் ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் தலைவர் எனக்கு கொடுத்த அந்த புத்துணர்ச்சி. அவர் சொன்னதால் நான் செய்து காட்டினேன். நம்முடைய தலைவர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், நெருப்பை பகை என்று நினைக்கிற எந்த சிகரெட்டும் புகையாகாது. அவர் சொல்லி அந்த புகை தான் இன்று அநேக குடும்பத்தில் பகையை விளைவிக்க காரணமாயிருந்தது. இன்று அநேக குடும்பத்துடைய பிரச்சனைகளை கொண்டு வருவதற்கு காரணமாயிருந்தது. காரணம் தலைவர் சொல்லிய அந்த வார்த்தை. இன்று இந்தியாவிலே சுமார் 75% வாலிபர்கள் உள்ளனர். ஆனால் அத்தனை வாலிபர்களும் நம்முடைய குட்டிச்சாத்தான்களின் கைகளில் உள்ளனர். இதில் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்ன? நாம் எதற்காக கவலைப்பட வேண்டும்? சுமார் 12% வாலிபர்கள் ஆலயத்திற்கு செல்லுகிறார்கள். நீங்கள் அதை கண்டு அஞ்சிவிட வேண்டாம் தலைவரே. அவர்களும் நம்முடைய கட்டுப்பாட்டில் சீக்கிரம் வருவார்கள். காரணம், நம்முடைய இளைஞர் அணி அவ்வளவு துரிதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்தியாவிலே சுமார் 68% வாலிபர்கள் டிப்ரெஷனில் மடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தனிமையை விரும்பி கொண்டிருக்கிறார்கள். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தனிமை, எங்க போனாலும் தனிமை. இன்றைக்கு தனிமையை விரும்புவதற்கான ஆவியை கொடுப்பது யார்? நம்முடைய குட்டி சாத்தான்கள். அவர்கள் ஊக்குவிக்கிறார்கள். நீ தனிமையா இருப்பதுதான் உனக்கு நல்லதென்று சொல்லி தேவன் வைத்த அந்த மேன்மையை வெறுக்க வைக்கிறார்கள். இப்படி நாம் அனுதினமும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் தான் இன்று இளைஞர் அணி, பிசாசுகளின் இளைஞர் அணி இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் தலையாகிய நீங்கள் இருப்பதுதான்.
உங்களுடைய பெருமைதான். நீங்கள் எங்களுக்கு தலையாக கிடைத்திருப்பதால் தான் நாங்கள் இவ்வளவு தூரம் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். 2025ஆம் ஆண்டுக்குள் நாம் இந்த முழு உலகத்தையும் சாத்தானுக்கென்று சுதந்திரித்தே தீர்வோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த தலைவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இளைஞர்கள் இருண்ட பள்ளத்தாக்கிற்கே, இளைஞர்கள் இருண்ட பள்ளத்தாக்கிற்கே. இந்த மாநாடு இவ்வளவு சிறப்பாக நடைபெறுகிறது என்றால் அதற்கு இங்கு வந்திருக்கிற நீங்கள் தான் காரணம். நான் அதிகம் பேச விரும்பவில்லை. நாட்கள் பொல்லாதவைகளானபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னும் நமக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது. இந்த கொஞ்ச காலத்தை பயன்படுத்தி நாம் அனைவரையும் நரகத்திற்கு கொண்டு வர வேண்டும். ஒருவரையும் விடக்கூடாது. எல்லாரையும் அக்னி கடலிலே நாம் தள்ளி அவர்களை தவிக்க விட வேண்டும். நீங்கள் அனைவரும் துரிதமாக செயல்படுங்கள். நாம் பெறப்போகிற அந்த வேதனையை அனைவரும் பெற வேண்டும். சென்ற ஜனங்கள் ஒரு வாய்ப்பிற்காக கெஞ்ச கிடைத்த அரிய வாய்ப்பை நழுவ நீயும் விட்டால் ஐயோ நரகம் என்றும் எரியும் முடிவும் இல்லை. இதுதான் நரகம். ஐயோ சபா, என்னடா இப்படி ஒரு மீட்டிங்கா? இந்த மக்கள் எல்லாத்தையும் அக்னியும் கந்தகமிற கடல்லையா இவ்வளவு பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நரகத்துக்கு கொண்டு வரதுக்கு இவ்வளவு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமுதாயத்தை மீட்க இங்க யாரும் இல்லையா? இந்த தலைமுறையை மீட்க ஆள் இல்லையா? ஆள் இல்லையா? ஆள் இல்லையா? ஐயோ, அக்னியும் கந்தகமிற கடலா? மகனே, இந்த தலைமுறையை மீட்க நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் நீதான். ஏசப்பா, அங்க பாத்தீங்களா எவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு. அவங்கள சமாளிக்க என்னால எப்படி ஏசப்பா முடியும்? உன்னால முடியும். நான் உன்னை தெரிந்து கொண்டேன். என் கை பாவம் செய்திருக்கிறது. என் நினைவுகள் நித்தமும் பொல்லாதது. என் இருதயம் அசுத்தம். என்ன கொண்டு என்ன ஏசப்பா செய்ய முடியும்? நீ கைகளால் செய்த பாவத்திற்காக என்னுடைய கரங்களிலே ஆணிகள். நீ நினைவுகளினால் செய்த பாவத்திற்காக என்னுடைய தலையிலே முட்கிரீடம். நீ உன்னுடைய இருதயத்தினால் செய்த பாவத்திற்காக என்னுடைய விலா ஈட்டியால் குத்தப்பட்டது. உனக்காக நான் மரித்திருக்கிறேன். உனக்காகவே நான் உயிரோடு எழுந்திருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருப்பேன். உன்னை பலப்படுத்துவேன். உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன். நீ போ. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே,
காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே, என் சார்பில் நீர் பலியானீர், எந்தன் இடத்தை எடுத்துக்கொண்டீர், என் சார்பில் நீர் பலியானீர், எந்தன் இடத்தை எடுத்துக்கொண்டீர், நீர் கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே, நீர் கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே, யாவே 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 ரோஃபேகா, யாவே ரோஃபேகா.
ஏசப்பா. என்னெல்லாம் தெரிந்தெடுக்க நான் ஏமாத்திரம் ஏசப்பா. என்னெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கீங்களே ஏசப்பா, உங்களுக்கு ரொம்ப நன்றி ஏசப்பா. ஹாய் ஜாக், எப்படி இருக்கீங்க? யார் நீங்க? ஜாக், என்ன மறந்துட்டியா? நான் தான் ஏஞ்சல் கேப்ரியல். ஐயோ, சாரி சாரி சாரி. எப்படி இருக்கீங்க? என்ன மறுபடியும் என்ன தேடி வந்திருக்கீங்க? ஆமா ஜாக், இப்போ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆண்டவர் பாவத்தில் வாழ்ந்த என்னையும் தனக்காக தெரிந்து கொண்டதால இப்போ நான் நிம்மதியாக இருக்கேன். டெய்லி சர்ச்சு, ப்ரேயர் அப்படின்னு என் லைஃப் ஜாலியாக போகுது. நல்லாவே படிக்காதனா இப்போ காலேஜ் டாப்பர். இது எல்லாம் ஏசப்பா எனக்கு கொடுத்தது. பாவியா இருந்த உன்னை ஏசப்பா தெரிந்தெடுத்து ரட்சித்து இவ்வளோ உயரத்துக்கு உயர்த்தி வச்சிருக்காங்க. நீ அந்த ஏசப்பாக்காக என்ன செய்ய போற ஜாக்? என்னால் என்ன பண்ண முடியும்? நல்ல ஒரு ஜாப்புக்கு போய் என்னால் முடிஞ்ச காணிக்கையை ஊழியத்துக்கு கொடுத்து ஊழியத்தை தாங்குவேன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவேன். வேற என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுத்தது நீ அநேகருக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லி அவங்களையும் தேவனுடைய மந்தையில சேர்க்கத்தான். நீ இல்லைன்னா ஏசப்பாக்கு யார் இருக்காப்பா? ப்ரோ, நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. என்னால் சத்தியமா முடியாது. ஆல்ரெடி சோசியல் மீடியாவில் மினிஸ்ட்ரி பண்ணியே படாத பாடுபட்டேன். இனிமே என் லைஃப்ல மினிஸ்ட்ரியா சான்ஸே இல்லை. ஆளை விடுகடா சாமி. ஜாக், கொஞ்சம் நில்லு. நீ இல்லைன்னா ஏசப்பாக்கு யாரும் இல்லப்பா. உன்னுடைய தேசத்துல நடக்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஐயோ, என்னை விட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, நான் போறேன். பட் நான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாரு. பார்க்கலாம் பார்க்கலாம். ச்சே, காலையிலே வந்து உயிரை வாங்கிட்டாரு. நம்ம கொஞ்ச நேரம் நியூஸ் ஆச்சு பார்க்கலாம். மணிப்பூரில் மே 4க்கு பின் மேலும் 2 பெண்கள் கொல்லப்பட்டுள்ள கொடூரம் அரங்கேறியுள்ளது. இம்பாலில் உள்ள கார் பராமரிப்பு மையத்தில் பணியாற்றும் 2 பெண்கள் இந்த கொடூரத்திற்கு ஆளாகியுள்ளனர். பாலியல் வன்கொடுமைக்குள்ளான 2 பெண்களும் படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்ற நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தகவல். ஜாக், ஜாக், நீ எனக்காக போகலனா இப்படி பாவத்தில் வாழ்கிற ஜனங்களை மீட்க எனக்கு யாரும் இல்லப்பா. உனக்கு பாரம் இல்லையா? ஐயோ ஏசப்பா, என்னை விட்டுருங்க ஏசப்பா. என்னால ஒன்றும் பண்ண முடியாது ஏசப்பா. ஐயா ஐயா ஐயா, வீட்டில் யாராவது இருக்கீங்களா? ஐயா ஐயா ஐயா, வீட்டில் யாராவது இருக்கீங்களா? வாங்க அங்கிள், ஏன் சோகமா இருக்கீங்க? தம்பி தம்பி, அப்பா இல்லையாம்மா? அப்பா வெளியே போயிருக்காங்க. என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க. தம்பி தம்பி, என் குட்டி பொண்ணு மீன் உனக்கு தெரியும்லாமா? சாயங்காலம் உன் கூட கூட விளையாட வருவாள்ல? ஆமா அங்கிள், ஆமா. இப்ப அவளுக்கு என்ன ஆச்சு? சின்ன பொண்ணுப்பா, 1ஆம் கிளாஸ் தான் படிக்கா. ஸ்கூல் முடிஞ்சு வர்றப்போ சாயங்காலம் எல்லா இடமும் தேடி பார்த்தோம்ப்பா. யாரோ 4 பசங்க மீனவை தூக்கிட்டு போய் சிதைச்சிட்டாங்கப்பா. சிதைச்சிட்டாங்கப்பா. எல்லாரும் போதையில இருந்திருக்காங்கப்பா. நாசம் பண்ணிட்டாங்கப்பா. கடவுள்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது. கடவுள் மட்டும் இருந்திருந்தா என் பிள்ளைக்கு இப்படி ஆயிருக்குமா? அப்பா வந்தா நான் தேடி வந்தேன்னு சொல்லிருப்பா.
ஏசப்பா, ஏன் ஏசப்பா இப்படிலாம் நடக்கு? சின்ன பொண்ணு ஏசப்பா, ஏன் ஏசப்பா இதெல்லாம் நடக்கு? ஜாக், நீ இல்லைன்னா யார் போவாங்க? தேசத்துல நடக்கிற காரியத்தை பார்க்கறப்போ உனக்கு பாரம் இல்லையா? நீயும் இல்லைன்னா எனக்கு யாரும் இல்லப்பா. பாரு, உன் தேசத்தை சுத்தி பாரு. எத்தனையோ கிராமங்கள் எரிஞ்சிட்டு இருக்கு. பெண்களை மானபங்கப்படுத்துறாங்க. வாலிப பிள்ளைங்க போதைக்கு அடிமையா இருக்கிறாங்க. சுவிசேஷத்தின் வெளிச்சம் தெரிஞ்ச நீயே அமைதியா இருப்பனா எனக்கு யார் இருக்காங்க ஜாக்? எனக்கு யார் இருக்காங்க? யாரை நான் அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவார்? என் கண்கள் உன்னைத்தான் தேடுது. நீ எனக்கு தேவை ஜாக், நீ எனக்கு தேவை. நான் உன்னை தெரிஞ்சிருக்கேன் ஜாக். உன்னை கொண்டு இந்த தேசத்தை அசைக்க என்னால முடியும். இந்த தேசத்துல பெரிய மாற்றத்தை என்னால கொண்டு வர முடியும் ஜாக். ஐயோ ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்க. எல்லாம் என்னோட தப்பு தான் ஏசப்பா. இருளில் இருக்கிறவங்களுக்கு நான் உங்க ஒளியை கொண்டுட்டு போகல ஏசப்பா. என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்க. நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. இந்த தேசத்துக்கு உங்களை சுமந்துக்கிட்டு நான் போவேன் ஏசப்பா. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். திறப்பில் நின்று சுவரை அடைக்க தேவன் தேடும்
தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்த தகப்பனே, இந்த நாளிலும் கூட உங்களுடைய சமூகத்திலே வந்திருக்கின்ற உம்மை நோக்கி பார்க்கின்ற உங்களுடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. பயப்படாதே, நீ சாவதில்லை என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, வேதாகமத்தில் இருக்கிற நிறைய பேர் பயந்து சாக நினைத்த பொழுது நீங்கள் சாக விடலை, அவங்களுக்கு வாழ்வை கொடுத்தீங்க. அதே போல் இந்த நாளில் வாழ்விலே பயந்து இருக்கிறவர்கள், தோல்வின் விளிம்பிலே இருக்கிறவர்கள், ஐயோ எனக்கு வாழவே பிடிக்கலன்னு நினைக்கிறவங்க, தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவித்து அல்லது சில அவங்களுக்கு வருவங்க நன்மை வராமல் இருக்கிறதுனால தங்களுடைய வாழ்வை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று இருக்கின்ற இவர்களுடைய வாழ்விலே நீர் இன்றைக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கிறபடினால் நன்றி. உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே புதிய நம்பிக்கையின் ஒளியை கொடுக்கிறபடினால் நன்றி. நீங்களே கிருபையாக இறங்கி உடைய பிள்ளைகளுக்கு நல்ல வெளிச்சத்தை காட்டி, அப்பா டெட் அண்ட் அல்ல ஆண்டவர், ஒரு புதிய துவக்கத்தை கொடுங்க, ஃபுல் ஸ்டாப் அல்ல அப்பா, ஒரு புதிய துவக்கத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுங்க. இந்த நாள்லையும் கூட இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற உங்களுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் புதிய வாழ்வை கொடுத்து புதிய நம்பிக்கையை கொடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரும் கூட இன்றும் என்றும் சதாகாலம் இருப்பதாக, ஆமென். அருமையான தம்பி தங்கைமாரே, இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து காண தவறாதீர்கள். தொடர்ந்து இந்த வாலிபர் ஐக்கிய சங்கத்திலே கடந்த வாரத்தில் நடந்த ஊழியங்களின் புகைப்படங்களை நீங்கள் பார்க்கலாம். இந்த வாலிபர் ஐக்கிய சங்கத்திற்கு என்று சொல்லி நன்கொடை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், இந்த வாலிபர் ஐக்கிய சங்கத்தில் இணைந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தொடர்ந்து வருகின்ற அந்த விலாசத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளவும், அதில் வருகின்ற மொபைல் ஃபோன் நம்பர் அல்லது அதில் இருக்கின்ற இமெயில் ஐடியை நீங்கள் தொடர்பு கொண்டீர்கள் என்றால் நீங்கள் இந்த ஊழியத்தில் இணைந்து செயலாற்ற முடியும், இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க முடியும். God bless you. இளைஞனே எழுந்திரு, சரித்திரம் படைத்திடு, கர்த்தரின் சமூகம் காண்க.